guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் presentable look, clean look, realistic look எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, க்ளீனாகவும் ப்ரெசென்டபிளாகவும் இருக்கணுன்ற மாதிரி விரும்புகிறீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம், நான் என்ன யூஸ்வலாக செய்வேன், என்னுடைய டிப்ஸ்லாம் என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேசிக்லி இதில் பார்த்தீங்கன்னா ஹேர், அதுக்கப்புறம் ஜுவல்லரி, அவுட்ஃபிட் அண்ட் மேக்கப் இது நான் கவர் பண்ணியிருக்கேன். இது absolutely 100% என்னுடைய ஸ்டைல் கைஸ். அண்ட் இது வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து மாறும். பட் எனக்கு பேசிக்காக இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இது ப்ரெசென்டபிளாகவும் நீட்டாகவும் மினிமலிஸ்டாகவும் தெரியறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ நான் என்னென்ன டிப்ஸ்லாம் வச்சுருக்கேன், எப்படி இந்த லுக் அச்சீவ் பண்ண என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது தெரியணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் இருக்குது. லிப் ப்ராடக்ட் ஒன்று நான் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் ஆக்சுவலாக நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு காலையில் போட்டது, அதனால் மேலே லிப் பாம் போட்டிருக்கேன். ஸோ அது ஒரு நல்ல சாட்டின் ஃபினிஷ் லிப் கலர் மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன லிப் ப்ராடக்ட் அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா இந்த ப்ராடக்ட் வச்சு நான் ஒரு ஒன் பிராண்ட் டியூட்டோரியல் செய்ய போகிறேன். அப்போ நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணிக்கிறேன். பட் அது ஒரு நல்ல அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட், சூப்பராக இருந்தது பெர்ஃபார்மன்ஸ். பட் மோர் டீடைல்ஸ் அபவுட் த லிப்ஸ்டிக் லேட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரைமர் போட்டுக்க போகிறேன். ப்ரைமர் மட்டும் தயவு செஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க. இதுதான் உங்களுடைய மேக்கப் வந்துட்டு உங்கள் முகத்தில் லாஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. மாஸ்க் போடுறோன்னு வைங்களேன், மாஸ்கில் லைட்டாக வந்து மேக்கப் போட்டிருக்கோம். நீங்கள் ப்ரைமர் போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன் மாஸ்க்கு, அப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா மாஸ்க்லையும் கொஞ்சம் மேக்கப் போட்டும், பட் உங்களுடைய முகத்துல இருந்து மேக்கப் போன மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ ப்ரைமர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்காதீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு போகணுன்னு தோணுதோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ என்னுடைய டீ ஜோன் ஏரியாவில் போட்டு மீதி என்ன இருக்கோ அதை மட்டும் என்னுடைய ஃபேஸில் மீதி ஏரியாவில் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக கலர் கரெக்ஷன். எனக்கு கலர் கரெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் எனக்கு பிக்மெண்டட் அண்ட் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது. அது தப்பு கிடையாது, பிரச்சனை கிடையாது, நேச்சுரலான ஒரு விஷயந்தான். பட் ஸ்டில் நீங்கள் ஒழுங்காக கவர் பண்ணிவிட்டு மேக்கப் போடுறீங்கன்னு வைங்களேன், ரிசல்ட் வந்து செம்ம ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஒரு குட்டி ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு நானும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் பேஸ் ஒன்று போடுறதுக்கு முன்னாடி ஒரு கன்சீலர் வச்சு இந்த ஆரஞ்சை லைட்டாக நான் ஹைட் பண்ணிக்கிறேன். இதுவே வந்து நமக்கு ஒரு 70% ஃப்ளாலெஸ்னஸ் கொடுத்துருச்சு. இதோட நீங்கள் நிறுத்திக்கிறதுனா தாராளமாக நிறுத்திக்கலாம். பட் எனக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் வந்துட்டு ஜாஸ்தி எடுத்துகிட்டு போகணுமா இருக்குது. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் ப்ளஸ் ஒரு ஈவன் ஸ்கின் டோன்னஸ். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். ஒரு டெய்லி வேரபிள் ஃபவுண்டேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்கிற மாதிரியான ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறது வந்து அட்வைசபிள். ஸோ ஒரு 2-3 பம்ப் ஃபவுண்டேஷன் எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் எங்கெல்லாம் கன்சீலர் போடலையோ அங்கே மட்டும் போட்டு நான் குயிக்காக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா மாமாஅர்த்தோட க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன். இதில் வைட்டமின் சி இருக்குது. அண்ட் இது மேட் சேஃப் சர்டிஃபை பண்ண ஒரு ஃபவுண்டேஷனும் கூட. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குது. செம்ம லைட் வெயிட்டாக உங்களுக்கு ஸ்கின்ல வந்து அப்படியே ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் என்னுடைய ஸ்கின்ல ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கிறது. அந்த ஒரு க்ளோ வந்து 2 மடங்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கொடுக்க போகுது. அது நல்லா நேச்சுரல் ஸ்கின் லைக் லுக் வந்து உங்களுடைய ஸ்கின்ல கொடுக்க போகுது. ஷேட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி நிறைய ஷேட்ஸ் வருது. நான் இன்னைக்கு யூஸ் பண்ணிருக்கிறது 07 டாஃபி க்ளோ. இன்னும் கொஞ்சம் கூட டீப்பர் ஷேட்ஸ் அவங்க தாராளமாக எடுத்துட்டு வரலாம். ஃபார்முலேஷன் வைஸ் செம்ம லைட் வெயிட் அண்ட் பில்டபிள் கவரேஜோட இருக்கக்கூடியது. அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான எஃபெக்டும் இது கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இது நீங்க டைரக்டா மேக்கப் ஸ்பஞ்ச் வச்சும் பிளெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டாட் பண்ணிட்டு உங்க கையாலையும் பிளெண்ட் பண்ணலாம், ப்ரஷ்ஷால பிளெண்ட் பண்ணலாம். ஸோ பிளெண்டிங்குமே வந்து இது ரொம்பவே எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கு. இது கிளினிக்கலி டெஸ்டட், இதுல டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது. அண்ட் இது மேட் சேஃப் சர்டிஃபைடும் கூட. ஸோ நல்ல ஒரு பேஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷன். கன்சீலர்ன்றது வந்து ஆப்ஷனல் தான். எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபுல் கவரேஜ் வேணும் அப்படின்றதுக்காக நான் கன்சீலர் ஆப்ட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் காம்பேக்ட் மட்டுமே இருந்துட்டா கூட போதும். காம்பேக்ட்டுக்குமே இன்னைக்கு நான் மாமாஅர்த்தோட இந்த க்ளோ ஆயில் கண்ட்ரோல் காம்பேக்ட் எடுத்துக்கிறேன். இதுலேயும் வைட்டமின் சி தான் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. அண்ட் இதுலேயும் உங்களுக்கு 4 ஷேட்ஸ் கிட்ட வருது. 4மே வந்து இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரியான ஷேட்ஸ். இது வந்து இந்த மாதிரி பவுடர் பஃபோட வருதா. ஷேட் பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கிற மாதிரியான ஷேட்ஸ் வருது. நான் வந்து இன்னைக்கு 03 நியூட் க்ளோ எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இது என்னோடய ஃபேஸை பிரைட்டன் அப் பண்ணும். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஒரே ஷேடில் போட்டிருக்கேன், கன்சீலர் எதுவும் ஹைலைட்டட் ஷேட் எதுவும் போடலை. அதனால் நான் இதையே வந்துட்டு என்னுடைய ஃபேஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த காம்பேக்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து அடுத்து ஒரு டார்க் ஷேட் கூட இருக்குது, அது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் டீப்பர் ஸ்கின் டோனில் இருக்கீங்க அப்படின்னா. இது வந்து அந்த ஒரு சாஃப்ட் க்ளோயி ஃபினிஷ் வந்து உங்கள் ஸ்கின்னு கொடுக்கும். செம்ம ஸ்மூத் அண்ட் வெல்வெட்டி டெக்ஸ்சரும் வந்துட்டு ஸ்கின்ல இந்த பவுடர் உங்களுக்கு கொடுக்குது.
இது ஈஸியாக பிளெண்ட் ஆகுறது. அண்ட் இதில் டால்க் எதுவும் கிடையாது. இதில் SPF 30 இருக்குது. இதுலேயும் டாக்ஸின்ஸ் எதுவும் கிடையாது. கிளினிக்கலி டெஸ்டட். அண்ட் இது எல்லா ஸ்கின் டைப், அதாவது இந்தியன் ஸ்கின் டைப்ஸ்க்கு சூட்டபிளாக இருக்கிற மாதிரியான ஷேட்ஸோட இருக்குது. அண்ட் ஃபார்முலேஷனும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸில் நான் அழகாக வந்து பேக் பண்ணிக்கிறேன். லிட்டரலாக இது ரெண்டுமே வந்து காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு டெய்லி வேர் கம்ஃபர்டபுளான ஒரு காம்பினேஷன். இப்போ பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும், பட் அது டைம் ஆக அழகாக உங்கள் ஸ்கின்ல வந்து இது செட்டில் ஆக போகுது. ஸோ நல்ல ஒரு குவிக்கான ஒரு பிஸி டேக்கு போடக்கூடிய ஒரு பேஸ் லுக்கு வந்து இந்த 2 ப்ராடக்ட்ஸ் காம்பினேஷனாக நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லா இருக்குது. ஷேட்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பர் ஷேட்ஸ் வர்றதுக்கு வந்து நான் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் சூன். ஸோ இதை வந்துட்டு நான் என்னுடைய முகத்தில் வந்து இன்றைக்கி பேஸ் விஷயங்களாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், காம்பேக்டாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு 12 hours ஸ்டே கொடுக்க போகுது. அண்ட் இது உங்களுக்கு ஒரு பிஸி டேயில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு குவிக் பேஸ் ரூட்டினுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது. அண்ட் இது நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்கின் லைக் ஃபினிஷும் கொடுக்க போகுது. நான் இவங்களோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இது Mamaearthோட அஃபிஷியல் வெப்சைட், Mamaearthோட ஆப், Amazon, Nykaa அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு Mamaearthோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு மரம் நடுறதுக்கு லிங்க் பண்ணப்படும். இதை பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ்னு பண்ணிட்டு இருக்காங்க. 2025 1 million மரம் நட்டுடணும் அப்படின்ற ப்ராசஸில் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப் லிங்க்ஸும் நான் கீழே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். iOS அண்ட் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கான லிங்க்ஸ் நீங்கள் தாராளமாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் யூசர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அண்ட் டீல்ஸ் இதெல்லாம் வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டீல்ஸில் இருக்கும்போது இந்த கூப்பான் கோடையை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸும் வச்சு பண்ணியிருக்கிற மாதிரியான மேக்கப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த Mamaearthோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இந்த க்ளோ ஆயில் காம்பேக்ட் அண்ட் க்ளோ சீரம் ஃபவுண்டேஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்னு மீன் பண்ணது வந்து இதில் வைட்டமின் சி அண்ட் மஞ்சள் இருக்குது. வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், உங்களுடைய ஸ்கின்ல வந்துட்டு இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ப்ரொடெக்டும் பண்ண போகுது. அண்ட் மஞ்சள்லையும் வந்து நிறைய உங்களுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். இது என்னதான் அந்த ஒரு க்ளோயி எஃபெக்ட் கொடுத்தாலும் மேட்டாகவும் உங்கள் ஸ்கின்ல வந்து அது ஃபீல் ஆகுது. உங்கள் ஸ்கின்னை வந்து ஆயிலி ஆக்க போகிறதும் கிடையாது. ஸோ இது நான் கொஞ்சம் நேரம் என்னுடைய முகத்தில் செட் ஆக விட்டுக்க போகிறேன். அது செட் ஆன அப்புறம் நான் வந்து கான்டூர் பண்ணலாம், ப்ரான்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் வந்துட்டு நான் யோசிக்க போகிறேன். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஜெல் ப்ராடக்ட் வச்சு என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ப்ரான்சர் எடுத்துக்கிறேன். ப்ரான்சரை எடுத்து என்னுடைய கண்ணில் அதே நான் வந்து ஐ ஷேடோவாக போட்டுக்கிறேன். ட்ரான்சிஷன் ஏரியாவில், லிட்டில், எல்லா இடத்துலையும். இது செம்ம நேச்சுரல் லுக் கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன், அதையும் செய்யுங்க. அந்த நேச்சுரலான லுக் வர்றதுக்கு இந்த அண்டர் ஏரியாவில் உங்களுடைய ப்ரான்சர் இல்லைனா ஏதோ ஒரு லைட் ப்ரௌன் கலரை வந்துட்டு இந்த மாதிரி கண்ணு கீழே இப்படி போடுங்க. அந்த ஒரு டென்ட் தெரியும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் போடுங்க. அது போட்டிங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக தெரியும், உங்களுடைய மேக்கப் மேடப்பாக தெரியாது. அப்படியே நான் குயிக்காக என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவும் ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு எதுவும் பெருசாக ப்ளஷ், ஹைலைட்டர் அதெல்லாம் பண்ணலனா கூட உங்களுடைய காம்பேக்ட், இந்த ஃபேஸ் செட்டிங் வேலை, அப்புறம் ப்ரான்சர் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. கான்டோர்லாம் கூட வேணாம், ப்ரான்சிங் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதும். கொஞ்சமாக காஜல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக தான் நான் வந்துட்டு கவனித்தேன், என்னுடைய முகத்துக்கு காஜல் இல்லைன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கேன். ஸோ காஜல் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இந்த 2 ஸ்டெப்பும் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நான் ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன், ஒரு பீச் ப்ளஷ். இது என்னுடைய ஃபேவரட், எப்பயுமே எனக்கு ஆட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதை எடுத்து என்னுடைய கன்னத்தில் நான் போட்டுக்கிறேன். அந்த ப்ளஷ் போட்டதும் அந்த கன்னத்தோட லுக் பார்த்தீங்களா எவ்வளோ டிஃபைன்டாக அழகாக அப்படியே ஸ்லீக்காக தெரியுது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஹைலைட்டர். அஃப்கோர்ஸ் ஹைலைட்டர் இல்லாமல் எப்படி அந்த ஒரு க்ளோயி டூவி லுக் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. என்னோடய லிப்ஸை இப்போ வந்து நான் பிளாட் பண்ணிக்க போகிறேன். சத்தியமாக எனக்கு தெரியல, நான் வந்து அந்த கலரே வந்து போடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அதுவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் அதே கலர் தான் வந்து போட போகிறேன். பட் நான் சொன்ன மாதிரி அந்த கலர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு யூ ஹாவ் டு வெயிட். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு செட்டிங் மிஸ்ட் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, மேக்கப் வைஸ் தான் ஹேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வந்து என்னுடைய ஹேரை கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணலாம், இல்லை எனக்கு ஸ்ட்ரைட்னிங்லாம் இல்லை பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறீங்க, ஹேர் ஸ்ப்ரேயை கொஞ்சமாக நீங்கள் வந்து அடித்து இந்த ஃப்ளையவேஸ்லாம் இல்லாத மாதிரி மட்டும் பார்த்துக்க போகிறீங்க. நான் இப்போ ஸ்ட்ரைட்னிங்குமே வந்துட்டு ஃபுல் ஹேர் பண்ண போகிறது கிடையாது. இந்த மேலால் இருக்க ஹேரை வந்துட்டு நான் டேம் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன், அவ்வளோதான்.
ஹேர் வைஸ் எனக்கு இவ்வளவு தான். அடுத்தது ஜுவல்லரி. ஸோ ஜுவல்லரிஸ்னு வரும்போது எனக்கு ரொம்ப மினிமலிஸ்ட்டாக வந்து போய்க்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னோட இந்த இயரிங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இது நான் பெங்களூரில் வாங்கியிருந்தேன். ஸோ குட்டியான ஒரு கஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டட், அதுக்கப்புறம் செயின் எதுவும் போட்டுனா நீங்கள் போட்டுக்கலாம். அகெயின் ரொம்ப டெயின்டியான செயின் போட்டுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி செயின் வேணாம், என்னென்னா டிஷர்ட் போட்டிருக்கேன் அண்ட் ஹேர் ஓப்பனில் விட்டுருக்கேன். ஸோ ஆப்வியஸ்லி ரொம்ப செயின் அந்த இது தெரிய போகிறது கிடையாது. ஸோ நான் செயின் ஒமிட் பண்ணிவிட்டு என் கை வந்து ரொம்ப மொட்டையாக இருக்கக்கூடாதுன்ட்டு ஒரு பிரேஸ்லெட் வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அவ்வளவுதான். இது வந்து எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு நீட்டான ஒரு லுக். அண்ட் அவுட்ஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா சாலிட் கலர்ஸ் மோஸ்ட்டாக போடுங்க. பேட்டர்ன்ஸ் நிறைய இல்லாத மாதிரி. அப்படியே பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட ஸ்ட்ரைப்ஸ் இல்லைன்னா செக்கர்டு இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரியான பேட்டர்ன்ஸ், அது மட்டுமே வந்து ஃபேப்ரிக் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாலிடாக மெட்டீரியல்ஸ் தான். லைக் எதுவும் பிரிண்ட் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது. அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப க்ரஷ் ஆகிருக்க மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணி போட்டுப்பேன். அண்ட் ஃபுட்வேர் அது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப பேசிக் ஸ்டைலிங் தான். ஏதாவது ஷூஸ் போடுவேன் இல்லைனா ஃப்ளாட்ஸ் போடுவேன், அவ்வளோதான். நான் ரொம்ப ரொம்ப பக்கா ஸ்டைலிங் அந்த இதில் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கே ஃபேஷன் சென்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினிமல். ஸோ மினிமலாக எப்படி வந்து நீட்டாக சிம்பிளாக வச்சுக்கலாம் அப்படின்றது வந்து நான் பார்ப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நான் என்ன ப்ரெசென்ட் பண்ணிப்பேன். எனக்கு என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துகிட்டே தான் வந்து நான் என்னை வந்து ப்ரெசென்டபிளாக காமிப்பேன். ஸோ என்னுடைய ஒரு பர்சனல் டிப்ஸ்லாம் வந்து இதுதான். இன்னொரு விஷயம், நல்ல ஒரு பர்ஃப்யூம் போட்டுக்கோங்க. அது வந்து ஓவராலாக உங்களை வந்துட்டு நல்லா ஒரு அட்மாஸ்பியரிக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போது, உங்களுக்கும் கொடுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கும். ஸோ அது ஒன்றும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும். பார்க்க மட்டும் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்கள் ஃபீல் ஆகிற விதத்துலையாக இருக்கட்டும், இல்லை நீங்களே உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிக்கிற விதத்தில் வந்து கம்ஃபர்டபுளாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் ஃபீல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு வாசனை திரவியம் உங்ககிட்ட இருந்தே ஆகணும். அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இன்னும் சில விஷயங்கள் லைக் மேனிக்யூர்ஸ் பெடிக்யூர்ஸ் அதெல்லாம் இருக்குது. பட் நான் வந்து இப்போ என்னோடய கை நிலைமையை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. இட் டசன்ட் மீன் தட் ஐயோ அப்படின்ற மாதிரி. ஸ்டில் இது வந்துட்டு சிம்பிளாக இருக்குது, நான் நேச்சுரல் செல்ஃபாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து வச்சுப்பேன். இட்ஸ் ஆல் அப் டு யூ. உங்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் பொறுத்து தான் எதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் பண்ணிக்க வேணாம் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ என்னுடைய சில விஷயங்கள், எனக்கு பிடிச்ச மாதிரியான சில விஷயங்கள் இதெல்லாம் தான். முக்கியமாக என்னுடைய ஃபேஸ் மேக்கப் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும், அட் த சேம் டைம் மினிமலாகவும் இருக்கணும், அண்ட் எல்லாமே வந்து டேம்டாகவும் க்ளீனாகவும் இருக்கணும் அப்படின்றது வந்து நான் விரும்புவேன். ஸோ உங்களுடைய ஸ்டைலிங் டிப்ஸ்லாம் என்ன அப்படின்றது வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது எனக்கு தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேட்டு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான கொஸ்டின்ஸும் நீங்கள் வந்து தாராளமாக எனக்கு தெரியப்படுத்தலாம். நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் அதுக்கான ஆன்சர் பண்ண போகிறேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் கேட்ட ஒரு 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திவ்யா கேட்டிருக்காங்க, பெஸ்ட் சேஃப் இன்டேக் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் ஸ்கின். ஸோ ஸ்கின் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் இப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக எதுவும் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆல்ரெடி நான் ஒன்று பண்ணியிருக்கேன், ஏன்னா அதை நான் பர்சனலாக பண்ணுறேன் அப்படின்றதுக்காக. என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீதிப்படி உள்ளே நீங்கள் இது போட்டுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து அழகாக போகுது, முடி கொட்டாமல் இருக்க போது, இதுதான் நீங்கள் கண்டிப்பாக போடணும், நான் எதையும் எப்பயும் உங்களுக்கு திணிக்க போகிறது கிடையாது. நான் யூஸ் பண்ணுறதும் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வச்சுட்டு தான் நான் யூஸ் பண்ணேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்ன கன்சர்ன், மெயினாக ஸ்கின்னுக்காக பார்க்குறீங்களா ஹேர்க்காக பார்க்குறீங்களா அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் வச்சு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு பப்ளிக் ஃபாரமில் நான் உங்களுக்கு வந்து இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்க விரும்பல. ஏன்னா ஒரு கன்சர்னுக்கும் ஒரு விஷயம் இருக்குது, லைக் சப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறது வந்து அட்வைசபிள். அடுத்தது வந்து வின்னி, அவங்க வந்து கேன் யூ ப்ளீஸ் சஜஸ்ட் பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் டு கெட் ரிட் ஆஃப் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் ஆல்சோ ரெமெடி ஃபார் அன்இவன் ஸ்கின் டோன் ஆல் த்ரூ த பாடி. ஸோ அன்இவன் ஸ்கின் டோன் அண்ட் பிக்மெண்டேஷன் வரும்போது எனக்கு எப்பயுமே வந்து கை கொடுத்த ஒரு ப்ராடக்ட் வந்து வைட்டமின் சி. ஸோ வைட்டமின் சி பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக உங்களுடைய டயட்லேயும் எடுத்துக்கோங்க. ஓவரால் பாடி டிஸ்கலரேஷன்ன்றது வந்துட்டு நேச்சுரலாக நமக்கு இருக்கக்கூடியது, அதை ஃபுல்லாக நம்ம வந்து சரி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அன்லஸ் அண்ட் அன்டில் நீங்கள் நல்ல ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா தான். அப்படி இல்லாமல் டேன் ஆயிருக்கு அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த கடலை மாவு மஞ்சள் பேக் இதெல்லாம் போட்டுக்கலாம். முகத்துக்கு பிக்மெண்டேஷன் டிஸ்கலரேஷன் போக வச்சு ஈவன் ஸ்கின் டோன் எடுத்துகிட்டு வரதுக்கு நீங்கள் வந்து ரெகுலராக வைட்டமின் சி சீரம் மார்னிங் அண்ட் நைட் டைம் யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு விசிபிள் சேஞ்சஸ் தெரிய போகுது. ஸோ தாராளமாக நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு கமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்துங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.